அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 23வது அதிகாரம் 8வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் யோயாக்கீம் என்று சொல்லக்கூடிய ராஜாவின் மகனாகிய யோயாக்கீனை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோயாக்கீன் 18 வயதில் அவர் அரியணை ஏறினார். 2 ராஜாக்கள் 24:8 சொல்லப்பட்டிருக்குது. 3 மாதத்திலேயே அவர் கலகம் செய்தபடியினால பாபிலோனிய படை முற்றுகையிட்டு கிமு 597 நேபுகாத் நேச்சாரால் பிடிக்கப்பட்டு இவர் பாபிலோனுக்கு கொண்டு போய் சிறை வைக்கப்பட்டார். இவர் நேபுகாத் நேச்சார் மரணம் வரையிலும் சிறையில் இருந்தார். அதுக்கு பின்பாக பாபிலோனின் அரியணை ஏறிய ஏவில் மெராதான் என்னும் அரசரிடம் தயவு பெற்று அவரது பந்தியில சாப்பிட்டு வந்தார். 2 ராஜாக்கள் 25 அதிகாரம் 27 30 வரையிலும் இவ்வகை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோயாக்கீனுடைய பெயரை எக்கோனியா என்று சொல்லி எரேமியா 24:1 27:30 பார்க்கிறோம். கோனியா என்று சொல்லி எரேமியா 37:1 இப்படிலாம் இவருடைய பெயர். யோயாக்கீன் அவருடைய பெயர். எகோனியா அல்லது கோனியா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் இவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த யோயாக்கீன் அவனுடைய கீமினுடைய குமாரன் கோனியாவை என் வலதுகையின் முத்திர மோதிரமாக இருந்தாலும் அதிலிருந்து நான் அவனை கலற்றி எரிந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரினுடைய கையிலையும் கைலதையின் கையிலையும் உன்னை நான் ஒப்பு கொடுப்பேன். நீ உன்னை பெற்ற தாய் எல்லாரும் அங்கே துரத்தி விடப்படுவீங்க, அங்கதான் சாவிங்க. திரும்புவதற்கு தங்கள் ஆத்மா வாஞ்சித்தும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்துல துரத்தி விடப்பட்டதும் ஏது என்று சொல்லி 30ஆம் வசனத்தில் சொல்றார். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாயிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில அரசால போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற ஒரு சாபத்தை இங்கே யோயாக்கீம் பெற்றதை பார்க்கிறோம். கலகம் செய்தது மாத்திரமல்ல, இவனுடைய தந்தையாகிய யோயாக்கீம் சூரி கத்தியினால ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எரேமியா எழுதி பாருக் என்பவரிடம் கொடுத்து அனுப்பின பொழுது அதை வெட்டி அதை தீயில போட்டு எரித்ததினுடைய காரியங்களின் நிமித்தமாக, அவருடைய தகப்பனாருடைய காரியங்களின் நிமித்தமாக இவர் இங்கே பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை, பெற்றோர்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எரேமியா எசேக்கியேலுடைய நாட்களிலே ஆண்டவர் அவர்களிடத்தில் ஒரு பழமொழி வழங்கி வந்தது. ஆண்டவர் சொன்னார், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின. அதாவது தகப்பனார் செய்த அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்கிற காரியத்தை அவர்கள் நம்பினபடினால்தான் இந்த தீர்க்கதரிசிகளின் நாட்கள்ல ஆண்டவர் அந்த பழமொழியை சொல்ல வேண்டாம், அவனவன் தன் அக்கிரமத்தை அவனவன் தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த போதிலும் இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்யும் போதே ஒரு பிறவி குருடனை பார்த்து கேட்கிறார்கள், இவன் பிறவி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறார்கள். என்றைக்கு ஒரு மனிதன் உண்மையாக கிருபையினால விசுவாசத்தை கொண்டு அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய பாவங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. ஆனால் அந்த சாபங்கள் முறிக்கப்படுகிறதற்கும் அவன் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியுள்ளதை இந்த சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோயாக்கீனுக்கு
இப்படிப்பட்ட ஒரு காரியம் வருகிறது. அவன் சந்தானமற்றவனாக அவன் மாறிவிடுவான் என்கிற காரியம் சொல்லப்படுகிறது. அவன் வித்துல ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசால போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிற அந்த காரியங்கள் அப்படியே கடைசி வரையிலும் நடந்ததை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். இங்கே இவன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற காலத்துல அவனுக்கு ஒரு குமாரர்களும் இல்லை. யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரர்களையும் பெற்றார். ஆனா இவர்கள் அங்கே சிறைப்பட்டு போகிற வரையிலும் இவருக்கு எந்த ஒரு குழந்தை பாக்கியமும் இல்லை. ஆனால் அதற்கு பின்பாக 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். சிறைப்பட்டு சென்ற பின்பு பாபிலோனில் இவருக்கு பிறந்த குழந்தைகள் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், எகமியா, ஓசாமா, நெதபியா என்ற ஒரு 7 பேரை பூரணமான மகன்களை அவர் பெற்றதை இங்கே நாம் பார்க்கிறோம். இப்படி 7 பிள்ளைகளை பெற்றவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சந்தானமற்றவன், அவன் வித்தில் ஒருவனாயிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவின் அரசாவல போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற அந்த வார்த்தையானது தாவீதினுடைய சிங்காசனத்தில் இருந்துதான் ஒரு ராஜா தொடர்ந்து ஆட்சி செய்வார். கிறிஸ்து தான் கடைசி ராஜாவாக இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிறவராக வருவார் என்கிற ஒரு தெளிவான வாக்குத்தத்தங்கள் இருந்த போதிலும் யோயாக்கீன் தாவீதின் வம்சத்தில் வந்த அந்த ராஜ வம்சத்தில் இருக்கக்கூடிய யோயாக்கீனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பாக இவருடைய சித்தப்பா சிதேக்கியா ஆட்சி புரிந்த போதிலும் இவனுடைய குமாரர்களில் ஒருவரும் வாழ்வடைந்து ஆளப்போவதில்லை என்கிற ஒரு சாபத்தை அவர் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே பரம்பரையாக சொல்லிக் கொண்டு வரும் பொழுது யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் என்று சொல்லப்படுத அதற்கு முன்பாக உள்ள அட்டவணையில பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியலை பெற்றான். மூத்த குமாரனின் வழியாக வந்த அந்த சந்ததியாகிய யாக்கோபில் தான் மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். அதாவது வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு இந்த சலாத்தியேல் எகோனியா யோயாக்கின் வம்சத்துல தான் அவர் வெளிப்படுகிறார் என்பதை மத்தேயு ஒரு ராஜ வம்சம் தொடர்ந்து வந்தது என்பதை காட்டும் வண்ணமாக இயேசுவினுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு ராஜ வழியில் தோன்றினவர், ஆனால் இப்பொழுது அவர் தச்சராக காணப்படுகிறார் என்கிற காரியத்தை மத்தேயு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இதே காரியங்களை லூக்கா எழுதும் பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல மார்க்கு அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று இங்கே போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏலி யார் என்று சொன்னால் இவர் மரியாளினுடைய அவர் அப்பாவாக இருக்கிறார். யோசேப்பினுடைய மாமனார். யூத முறைமையின்படி இவர் இங்கே யோசேப்புக்கு ஏலி தகப்பனாக இங்கே காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி இன்றைக்கு ஒரு கணவன் மனைவி உங்க அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா தான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு மாமனார் மாமியாரையும் அப்பா அம்மா என்று கூப்பிடுகிறது போலத்தான் அந்த நாட்களில் மரியாளினுடைய தகப்பனாகிய ஏலிய இங்கே லூக்கா யோசேப்பின் தகப்பன் என்று இங்கே காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர் எந்த வழியில் காண்பிக்கிறார் என்று சொன்னால், இங்கே 32ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ஈசாயின் குமாரர், ஈசாய் ஓபேத்தின் குமாரர் என்று பார்க்கிறோமே. 31வது வசனத்தில் அங்கே
நாத்தான் தாவீதின் குமாரன் என்று அந்த பின்பகுதியிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது தாவீதினுடைய குமாரனாகிய அரசாட்சியில பங்கு பெறாத நாத்தான் என்கிற வம்சத்தில் இருந்து அப்படியே தோன்றி மரியாளின் தகப்பனாகிய ஏலி வரையிலும் சொல்லப்பட்டு கிறிஸ்துவும் தாவீதின் வம்சத்தில் இருந்து வந்தவர் என்பதை மரியாளின் மூலமாக அவர் வந்தார் என்கிறதை இங்கே மத்தேயு லூக்கா காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்தான் சொல்லுகிறார். நிறைய பேரு இந்த காரியங்களை எழுதுகிறதற்கு தீர்மானம் பண்ணினபடினால நான் ரொம்ப திட்டமா விசாரிச்சு எழுதினேங்கிறாரு. அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால மத்தேயு எழுதுகிறார், மார்க்கு எழுதுகிறார், யோவான் எழுதுகிறார். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றியது. இவர்தான் அந்த காரியங்களை திட்டமா அறிந்து வரிசை கிரமமாக நான் எழுதினேன் என்று சொன்னவர் இங்கே இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் ஆனால் மரியாளின் மூலமாக வந்ததை பார்க்கிறோம். யோயாக்கீன் வம்சத்தின் மூலமாக இங்கே வரவில்லை என்கிற ஒரு காரியம் காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சந்தானமற்றவனாக அவனுடைய வித்துல ஒன்றும் அரசால போவதில்லை என்பதை ஆழமாக காண்பிக்கும்படியாக இங்கே இந்த காரியங்கள் நடந்தேறினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அநேக நேரங்களில் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்கிற அந்த வாங்கின சாபங்கள் நம்முடைய குடும்பங்களில் தொன்று தொட்டு வருகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையானது நாம் என்றைக்கு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கே அவைகள் ரத்தாகி விடுகின்றன, தண்டனைகள் ரத்தாகி விடுகின்றன. சாபங்களுக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக மாறினவர். அவருடைய இரத்தத்தினால நாம் பரிசுத்தம் அடைய முடியும். மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நமக்காக சாபமானார். அந்த சாபத்தினுடைய கூறுகள் முறிக்கப்படுகிறதற்கும் தொன்று தொட்டு வருகிற அந்த சாபத்தின் கூறுகள் முறிக்கப்படுகிறதற்கும் பரம்பரையாய் வருகிற சாபங்கள் முறிக்கப்படுகிறதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த சத்தியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அவர் நமக்காக நாம் ஐஸ்வர்ய சம்பன்னராகும்படி அவர் தரித்திரரானார். அவருடைய தழும்புகளினால குணமாகிறோம். பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அந்த சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதங்களை இவைகள் எல்லாவற்றினின்றும் விடுதலை பெற்று இந்த பூமியில் நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து பரலோக வாசிகளாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய அழைப்பு. இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது சாபத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்கிறதற்கும் அவரை நோக்கி பார்க்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்படுகிற காரியம். இப்போ 23ஆம் அதிகாரத்தில் இப்போ தொடர்ந்து பேசுகிறார். இவனுக்கு சந்தானம் இருக்காது, இவன் வித்து ஆளப்போவதில்லைன்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப சொல்றாரு. 23வது அதிகாரத்தில் என் மேய்ச்சலின் ஆடுகளாம் மேய்ப்பர்கள் கெடுத்துட்டாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்றாரு என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கையின் புல்லாப்பு கேட்ட தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாக இருக்கிறவர்களை தூரமுள்ள தேசத்தில் எல்லா தேசத்திலிருந்தும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு நான் கொண்டு வருவேன். அவைகள் பழுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, காணாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும்
நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாழும் என்கிற அநேக ஆசீர்வாதங்கள் இங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது யாரை குறிக்கிறது? தாவீதின் வம்சத்துல அந்த ராஜ வம்சமானது, அந்த மரமானது வெட்டப்பட்ட பின்பு இங்கே ஒரு கிளை எழும்பும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு கிளையானது எழும்பி, அதாவது சகரியா 3:8 பின்பகுதியில், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மேசியாவை இந்த தீர்க்க தரிசனம் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இவர் 1000 வருட அரசாட்சிக்கு முன் நடக்கும் அவருடைய 2ஆம் வருகை, அதற்கு பின்பாக அவர் முழு நியாய தீர்ப்பையும் அங்கே வழங்கி அவர் அரசாட்சி இந்த பூமியில 1000 வருடம் செய்வார் என்கிற காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மீதியாய் இருப்பவர்களில் விசுவாசிப்பவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவர்களாக இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற, தேவனால் உண்டாயிருக்கிறதும் விசுவாசத்தின் மூலமாய் வருகிறதுமான நீதியை உடையவர்களாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருப்பார்கள் என்று பிலிப்பியர் 3:9 சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தாவீதின் வம்சத்துல, அதாவது மரியாளின் வம்சத்துல இயேசு கிறிஸ்து தோன்றி அவர் ராஜாவாக இருந்து ஒரு கிளையாக எழும்பி அரசாளுவார் என்கிற காரியத்தை எரேமியா முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆதி நாட்களில் ஆசாரியர்களை நம்பினார், நியாயாதிபதிகளை நம்பினார், தீர்க்கதரிசிகளை நம்பினார், ராஜாக்களை நம்பினார். எல்லாரும் மேய்ப்பர்களை சிறைப்பட்டு போகிறதற்கு தாங்களும் பாவம் செய்து மற்றவர்களையும் பாவத்தில் தூண்டி அவர்களும் தண்டனைக்குரியவர்களாக மாற்றிவிட்டதை ஆண்டவர் பார்த்துட்டு தான் தாவீதினுடைய வம்சத்தில் ஒரு கிளையாக எழும்பி அவரே தீர்க்கதரிசியாக, ஏன்னா மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களில் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவன் அந்த ஜனத்திலிருந்து இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றெல்லாம் மோசே சொல்லுகிறாரே. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக, நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். மெய்ப்பனாக, மகா பிரதான ஆசாரியராக, சொந்த இரத்தத்தை கைகளில் ஏந்தி இன்றைக்கும் பிதாவின் சன்னிதானத்தில் நிற்கக்கூடியவராக, ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக, அவரே பிரதான ஆசாரியராக, வரப்போகிற ராஜாதி ராஜாவாக, எல்லா காரியங்களையும் தன்னுக்குள்ளாய் உள்ளடக்கினவராக, ஒரு தாவீதின் கிளையாக எழும்பி இந்த 1000 வருட அரசாட்சியில உலகம் முழுவதையும் ஆளுகுவார் என்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே எரேமியா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை யோயாக்கினுடைய வம்சத்தில் ஒரு முற்றுப்புள்ளிகள் வைக்கப்பட்டாலும் தாவீதினுடைய மகனாகிய நாத்தான் என்கிற மகனினுடைய வம்சத்தில் இருந்து ஏலியினுடைய மகளாகிய மரியாளினுடைய வயிற்றில் ஆண்டவர் தோன்றி இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து நீதி உள்ள ஆட்சியை செய்ய போகிற கிறிஸ்து வெளிப்படுவார் என்கிற தீர்க்க தரிசனத்தை இங்கே எரேமியா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நாம் இந்த சத்தியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய சாபங்கள் முறிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவத்தின் தண்டனைகள் ரத்தாக வேண்டும், பாவத்தின் அந்த வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலை பெற்று வாழ்கிறவர்களாக, பாவத்தின் பிரசனத்தில் விடுதலை பெறுகிற நாளை நோக்கி நாம் முயற்சி செய்து கடந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் சாபமின்றி வாழணும், இந்த தழும்புகளினால சுகமாகிற ஆசீர்வாதங்களை பெற்று வாழணும். கடைசியாக நம்முடைய தரித்திரத்திலிருந்தும் விடுதலை தரும்படியாக நம்முடைய குறைச்சல்களை நிறைவாக்குகிற கிறிஸ்துவை நோக்கி சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று நாம் வாழணும். அதற்கென்று வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.